கேரளாவோட கடைசி கிராமம் தான் இந்த வட்டவடா. நாம கேரளால தான் இருக்கோமா இல்ல சுவிட்சர்லாந்துல இருந்து இருக்கோமா அப்படின்ற அளவுக்கு பாக்குறதுக்கு இந்த இடங்கள் சூப்பரா இருக்கும். ஃபிளவர் மவுண்டன்ஸ், குளிக்கிறதுக்கு அழகான வாட்டர் ஃபால்ஸும் இங்க இருக்கு. வட்டவடால ஃபேமஸ் இந்த ஸ்ட்ராபெரி ஒயின் தான். இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற ஸ்ட்ராபெரியை அப்படியே நீங்க பறிச்சு எடை போடலாம். இதுக்காகவே நிறைய மக்கள் இங்க வந்து போறாங்க. தேனுக்குனே ஒரு மியூசியமே வச்சிருக்காங்க இந்த வட்டவடால. இங்க தேனியை பத்தி அழகா ஒரு பட்டாம்பூச்சி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும். இங்க பல வகை தேன்களை நீங்க டேஸ்ட் பண்ணலாம். கேரளால அதிகமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் விளையிற ஏரியாவும் இதுதான். இங்க கேரட்டோட விலை வெறும் ரூபாய் 5 தான் போகுதான். குணா கேவ் மாதிரியே இங்கேயும் டைகர் கேவ் இருக்கு. த்ரில்லிங்கா இருக்கும். ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்க பள்ளத்தாக்கு தான் வட்டவடா கிராமமே. அதனாலதான் இங்க கூலிங் ரொம்ப கம்மியா இருக்கு. வெயில உணர முடியாதபடி இங்க கூலிங் அதிகமா இருக்கும். வட்டவடாவோட எல்லா இடங்களும் நீங்க பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜீப் தேவைப்படும். இங்க ஆஃப் ரோடும் தரமா இருக்கும். வட்டவடால 600 ரூபாய்க்கு டென்ட் ஸ்டே இருக்கு. 1700 ரூபாய்க்கு மட் ஹவுஸ் இருக்கு. மொத்தமா 10 இடங்கள் பார்க்க போறோம். அந்த இடங்களுக்கு எல்லாம் எப்படி போகணும், தங்குற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலா வீடியோ சொல்லியிருக்கேன். வாங்க ஒண்ணுன்னா பாப்போம். வட்டவடால நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணு பைக் உங்ககிட்ட இருக்கணும், இல்லன்னா எஸ்யூவி டைப்ல கார் இருக்கணும். இது ரெண்டு இருந்தா மட்டும்தான் உங்களால சுத்தி பார்க்க முடியும். இல்லாட்டினா ஜீப் வாடகைக்கு எடுக்கணும். வட்டவடால லாட்ஜ் ரூம்ஸ் எல்லாம் இருக்காது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி யூனிக்கா நிறைய ஸ்டேஸ் இருக்கு. அதுல ஒரு ஸ்டே தான் இது பெஸ்டா இருக்கும். மேக்ஸிமம் ஃபுட், கேம்ப் ஃபயர் எல்லாம் இன்க்ளூட் ஆகிற மாதிரி நீங்க பேக்கேஜாவே எடுத்துருங்க. அதான் நல்லது. இப்போ ஃபுல் டே ஜீப் சஃபாரி ஒன்று எடுத்து நம்ம 10 இடத்த கவர் பண்ண போறோம். ஒவ்வொரு இடங்களா பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஃபிளவர் மவுண்டன் தான். இந்த இடத்த ஆனமுடி சோலா நேஷனல் பார்க் தான் மெயின்டைன் பண்றாங்க. இடம் சூப்பரா இருக்கும். 100 ரூபாய் பெர் ஹெட்டுக்கு வாங்குவாங்க. இந்த இடத்துக்கு தான் மேக்ஸிமம் என்ட்ரி டிக்கெட் இருக்கு. மற்ற எந்த இடத்துக்குமே என்ட்ரி டிக்கெட் இருக்காது. இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப ஒர்த்தா இருக்கும். ஸோ கண்டிப்பா பாருங்க. அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் மிடோஸ் மாதிரி அப்படியே கிரீனிஷா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் ஒரு மவுண்டன்ல அப்படியே இருக்குங்க. அந்த பேக்ரவுண்ட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்க இருந்து நீங்க போட்டோஸ் இல்ல வீடியோஸ் எல்லாம் எடுத்து நீங்க ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா இது என்னோடனே எல்லாருமே கேட்பாங்க. இந்த பூலாம் இங்க நிறைய இருக்குங்க. கொடைக்கானல் ஊட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா பொக்கே செஞ்சு விற்பாங்க. இந்த வியூ பாயிண்ட்ல எவ்வளவு பூ இருக்கு பாருங்களேன். அப்படியே பாக்குறதுக்கு ஃபாரின் மாதிரியே இருக்கு. வட்டவடால இவ்வளவு ஒரு அழகான லொகேஷன் இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ பாத்துக்குங்க, இந்த ஒரு அழகான லொகேஷன் வட்டவடால தான் இருக்கு. நீங்க கண்ணுக்கு எட்டுற தூரம் ஃபுல்லாமே இந்த ஃபிளவர் தான் இருக்கு. அழகழகா இருக்கு. இந்த இடத்துக்கு ஜீப்ல மேல ஏறி வரும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சுங்க. வழியெல்லாம் ரொம்ப ஏத்தமா இருந்துச்சு. பட் இந்த இடம் பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க கப்புள்ஸா வந்தாலோ இல்ல நீங்க ஃபேமிலியா வந்தாலோ இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எல்லாம். நீங்க பேச்சுலர்ஸா வந்தீங்கன்னா இன்னொரு இடம் இருக்கு. இதுக்கு மேல ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்கு. இப்ப அங்கதான் நம்ம போறோம். இந்த வட்டவடால நல்ல மனிதர்கள் நிறைய பார்க்கலாம். அதுல முதல் மனிதர் இவர் தான். நம்மளை கூட்டிட்டு போற கைடு தான் இவரு. என்னோட குழந்தைய தூக்கிட்டு போய் என்னோட பாரத்தையே குறைச்சிட்டாரு. வட்டவடாலேயே இதுதான் பெரிய டாப் வியூ பாயிண்ட். நம்மளோட வட்டவடா ஜீப் ட்ரிப்ல இதாங்க 2வது லொகேஷன். ஆனமுடி சோலா வியூ பாயிண்ட்ல நம்ம நிக்கிறோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டவடாவோட வியூ ரொம்ப அழகா இருக்கு. கீழே இருக்க இந்த வில்லேஜ் வியூவா இருக்கட்டும், மேல இருக்க மவுண்டன் வியூ, அந்த பக்கம் ஃபுல்லா தமிழ்நாடு தான். ஸோ அந்த மவுண்டன் வியூ, அதுவும் இல்லாமல் இங்கிட்டும் மவுண்டன் வியூ சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா வட்டவடா வந்தீங்கன்னா இந்த லொகேஷன் தான் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பாறையில உட்காந்துருக்கதே பயமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஹைட்ல நான் உட்காந்துருக்கேன். இதுதான் நம்மளோட 2வது லொகேஷன். பசங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெக்கிங்கும் சரி, இந்த வியூ பாயிண்டும் ரொம்ப பிடிக்கும். வயசானவங்க நடக்கிறது கஷ்டம் தான். பட் கிட்ஸ் எல்லாம் ஈஸியா ஏறி போலாம். இங்க எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் அந்த வெயில நம்மளால உணரவே முடியாது. ஏன்னா அந்த அளவு ரொம்ப கூலிங் இருக்கும். கொடைக்கானல் ஊட்டியை விட ரொம்ப அதிகமான கூலிங் இருக்கும். போற வழியிலேயே இதான் தைலம் மரம், பாத்துட்டு வாங்க அப்படின்னு ஜீப் பண்ண அனுப்பிச்சாரு. ஸோ ஸ்மெல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல இருந்து தான் தைலம் தான் தயாரிக்கிறாங்களா. இப்போ நம்ம பார்க்க போற 3வது லொகேஷன் தான் இந்த பழத்தோட்டம் வியூ பாயிண்ட். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மேல இருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, அதுல இருந்து கீழே பாக்குறது தான் இந்த பழத்தோட்டம் வியூ பாயிண்ட். இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வட்டவடா கிராமம் ரொம்ப தெளிவா இந்த இடத்துல தெரியும். இந்த இடத்துல ஒரு சேர் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்க இருந்து நம்ம ஆப்போசிட்ல இந்த லொகேஷன் ரசிச்சு பார்க்கலாம். இங்க இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ போட்டோ எல்லாம் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. வட்டவடால நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அதுல ஒரு பெஸ்டான வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்க போறோம். நல்லா குளிக்கிற மாதிரி வாட்டர் ஃபால்ஸுக்கு போறோம். ஒரு குட்டி கிராமத்தை தாண்டி தான் நம்ம இந்த ஃபால்ஸுக்கு போக முடியும். இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கோவேரி கழுதைகளை தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா உள்ள ஜீப்பு கூட விவசாய நிலத்துக்கு போக முடியாது போகல. அதனால இந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு இந்த கோவேரி கழுதைகளை வச்சு தான் கொண்டு போறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரெக் பண்ணி தான் கீழே இறங்கணும். கீழே இறங்கும் போது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். வயசானவங்க போக முடியாது. யங்ஸ்டர்ஸ் போகலாம், கிட்ஸ் எல்லாம் இறங்கி போகலாம். இந்த ஃபால்ஸுக்கு வழி சொல்றதுக்குன்னு ஒரு லோக்கல்ல ஒரு அண்ணா வந்தாரு. அவர் தான் ஷார்ட் கட் எல்லாம் சொன்னாரு. ஸோ ஈஸியா இருந்துச்சு எங்களுக்கு போறதுக்கு. இந்த ஃபால்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டா இருக்கு. இங்க நீங்க பசங்களா வந்தீங்கனாலும் சரி, ஃபேமிலியா வந்தாலும் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃபால்ஸை ஒட்டி நிறைய ஃபிளவர்ஸ் இருக்கு. நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல மூலிகை செடியெல்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லாமே அந்த லோக்கல் அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு சொன்னாரு. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. அது திருவித்தூர் அப்படின்றது தான் இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேருங்க. வட்டவடால நீங்க குளிக்கிறதுக்கு செம்மையான பிளேஸுங்க. வட்டவடால இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு நல்லா ஹைட்டான ஃபால்ஸ் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு தான் நீங்க வரணும். இந்த 4வது லொகேஷனையும் பார்த்து முடிச்சுட்டு இங்க இருந்து அப்படியே போகும்போது அண்ணா ஒரு ஷார்ட்கட் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வெஜிடபிள்ஸ் தாங்க. கேரட்டு,
பீன்ஸ் இந்த மாதிரி நிறைய விளைஞ்சு கிடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். இது எல்லாமே அவரோட தோட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரு. நாங்க சும்மா அது என்னன்னு தான் கேட்டோம். இதான் கேரட்னு சொல்லிட்டு எங்கிட்ட பிடிங்கே கையில கொடுத்துட்டாரு. சும்மா கொண்டு போங்க, எங்கெல்லாம் 4 ரூபாய் 5 ரூபாய்க்கு தான் ரேட் வந்து போகுது, நீங்க உங்க ஊருக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுத்தாரு. ஸோ அவரோட அன்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க யாருன்னே அவருக்கு தெரியாது, ஆனா இதெல்லாம் செய்யறாரு. அவர் காசு கூட எங்கிட்ட வாங்கல. அப்போதான் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு, நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், ஆனா இந்த மாதிரி பண்பான அன்பான மக்களை நான் வட்டவடல மட்டும்தான் பாக்குறேன். அப்புறமா நம்ம நடந்து போய் ஜீப்புக்கு போயிட்டு அங்கிருந்து இப்போ 5வது லொகேஷனை பாக்குறதுக்காக போறோம். இந்த லொகேஷன் வந்து ஆர்கானிக் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான். இது கொஞ்ச தூரம் நம்ம வாக் பண்ணி தான் போனோம். ஆனா வாக் பண்ணி போனாதான் ஒரு அழகான வியூவை நம்மளால பார்க்க முடியும். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கேயே சூரியகாந்தி பூலா இருக்கும், அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு நடுவுல நம்ம நடந்து போகும்போதும் போட்டோஸ்க்குலாம் சூப்பரா இருக்கும். நீங்க போட்டோஸ்லாம் இங்க எடுத்துக்கலாம். இங்க பிளாக்பெரியும் ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். பட் நாங்க வந்த சீசன்ல வந்து அங்க பழம் இல்ல. பட் வந்து நீங்க வர்ற சமயம் பழம் இருந்தா கண்டிப்பா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. இங்க பழங்கள் காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வந்து கலெக்ட் பண்ணி அப்படியே விற்கிறாங்க. ஸோ அங்க நீங்க நம்பி வாங்கலாம். நாங்க இங்க ஸ்ட்ராபெரி கொஞ்சம் வாங்கினோம். இங்கே அப்படியே பறிச்சு அப்படியே எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கும் நம்ம மதுரையில் சாப்பிட்றதுக்கும் அங்கே ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதுதான் பழம் உண்மையிலேயே. என்னோட பையனும் எங்கள் அம்மாவும் இந்த பழங்களெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. அது பிடுங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் அவங்க என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற 6வது லொகேஷன் இந்த ஹனி மியூசியம் தான். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராபெரி ஒயின்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஸ்ட்ராபெரி ஜாம்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா வாங்கலாம், இல்லைன்னா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஃப்ரீயாவே கேரட் உருளைக்கிழங்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒயினும் கிடைச்சது. ஸோ அதையும் நாங்கள் நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணோம். ஜாமும் கொடுத்தாங்க டேஸ்ட் பண்றதுக்கு, அதுவும் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. இங்கேயே கொஞ்சம் கார்டன் இருக்கும். கார்டன்ல போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மேல வந்து அந்த ஐ லவ் வட்டவடான்னு இருக்கும். ஸோ அங்க இருந்து நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டா தான் அந்த ஹனி மியூசியம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஹனி மியூசியம் இருக்கு. உள்ள போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ரூபாய் வாங்குவாங்க. தேனீக்களை பத்தி ஒரு பொண்ணு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும். அது மட்டும் இல்ல ஒரு வீடியோ ஒண்ணு காமிப்பாங்க. அப்புறமா தேனை டேஸ்ட் பண்ணவும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டோம். எடுத்துட்டு உள்ள போனா ஒரு பொண்ணு வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறதே நல்லா கேட்கணும் போல இருந்துச்சு. மலையாளம் கலந்த தமிழ்ல பேசும்போது கேட்கறதுக்கு அப்படியே இனிமையா இருக்கு. சொன்னா 2 months தான், ராணிக்கு மட்டுமே 5 years. இந்த தேனீஸ் எல்லாம் நம்ம பக்கத்துக்கு வரும்போது ஒரு சவுண்டு கேட்குது இல்ல, அவங்க ஒரு நாள்ல 1 மினிட்ல 11,400 தவணை தான் அவங்க விங்ஸை வச்சு அவங்க அடிக்கிறது, சிறகு அடிக்கிறது. இந்த தேனீஸ் எல்லாம் ஹனி எடுக்க போற டைம்ல 2 types டான்ஸ் மெத்தட் இருக்கு. பூ பக்கத்துல ஹனி இருந்துச்சுன்னா அவங்க ரவுண்டு ஷேப்ல தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிடுவாங்க. ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா பாகுல் ஷேப்பு 8 ஷேப்ல அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிடுவாங்க. இதுக்கப்புறமா நமக்கு வீடியோ எடுக்க அலவுட் இல்ல. ஒரு வீடியோ ஒன்று போட்டு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டேஸ்ட் பண்றதுக்கு ஹனி கொடுப்பாங்க. ரொம்பவே ஒர்த்தான இடம், ட்ரை பண்ணி பாருங்க. 7வதா நம்ம சில்வர் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது வட்டவடா வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க, அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். உள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. இங்க வந்து குளிக்க அலவுட் இல்ல. பட் வந்து வாட்டர் ஃபால்ஸை நீங்க பார்க்கலாம். இன்னும் குளிக்கிறதுக்குன்னா இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, அதை நம்ம கடைசியா பார்ப்போம். இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து ஆஃப் ரோடு போறோம். ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி ரொம்பவே நல்லா இருக்கும். வட்டவடாவை பொறுத்த வரைக்கும் நார்மல் ரோடே ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இதுலயும் ஆஃப் ரோடு இருக்குன்னா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. மழை பெஞ்சுன்னா இந்த வழிலாம் ரொம்ப இன்னும் மோசமா இருக்கும். அப்பயும் ஆஃப் ரோடு வந்து ஜீப் சஃபாரியில போலாம், நல்லா இருக்கும். நம்மளோட 8வது லொகேஷன் இந்த ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி தான். கேரளாவோட கடைசி கிராமம் வந்து வட்டவடை தான். வட்டவடை வந்தீங்கன்னா ஜீப் ரைடை மட்டும் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேங்க. அந்த அளவுக்கு ஜீப் சஃபாரி ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஃபுல் டே ஜீப் சஃபாரி எடுத்தா தான் இவ்வளவு இடங்களும் கூட்டு போய் காமிப்பாங்க. ஸோ நீங்க ஃபுல் டே ஜீப் சஃபாரி எடுக்கணும். 8 மணி நேரம் அந்த ஜீப் சஃபாரி இருக்கும். 5000 ரூபாய் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 நாளா நீங்க போங்க. 4 மணி நேரம் 4 மணி நேரம் 2 நாளா பிரிச்சு நீங்க ஜீப் சஃபாரி போங்க. இப்போ நம்ம 9வது லொகேஷன் போறோம். அது சிலந்தையார் வாட்டர் ஃபால்ஸ் தான். இது போற வழி எல்லாமே டவுனா இருக்கும், ரொம்ப இறக்கமா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப த்ரில்லரா இருக்கும். இந்த இடத்துல காரு பைக்குக்கு பார்க்கிங் மட்டும் தான் ஃபீஸ் வாங்குவாங்க, மற்றபடி என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நேரா நீங்க கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி உள்ள நடந்து போனோம். நடந்து போனா தான் ஒரு ரிவரை நீங்க பாப்பீங்க. இந்த ரிவர்ல நீங்க தாராளமா குளிக்கலாம். ஃபால்ஸ் மாதிரி பெருசா தண்ணி விழாது, பட் வந்து இந்த மாதிரி ரிவர் மாதிரி தான் இருக்கும். அதுல நீங்க குளிச்சுக்கலாம். இங்கே பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஏரியா இருக்கு, அது வந்து டைகர் கேவ். இந்த கேவ்ல உங்களுக்கு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். குணாராக் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, பட் ரொம்ப லென்த் ஆழம் கிடையாது. சேஃபா நீங்க போயிட்டு வரலாம். இந்த இடம் தான் நம்மளோட 10வது லொகேஷன். ஸோ இதோட நம்மளோட லொகேஷன் எல்லாமே முடிஞ்சது. திரும்பி ரிட்டர்ன் வந்து நம்ம ஸ்டேக்கு போய்கிட்டு இருக்கோம். நான் கூட ஊட்டி கொடைக்கானல்ல தான் ரொம்ப குளிரா இருக்கும்னு நினைச்சா, பார்த்தா இந்த வட்டவடா தான் அதை விட ஜாஸ்தியான குளிர்.
டென்ட் ஸ்டேக்கு 600 ரூபாய் வாங்குறாங்க. இது போக பிக்கப் டிராப் ஜீப்புக்கும் சாப்பாட்டுக்கும் நம்ம தனியா பே பண்ணணும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டேக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூலும் இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூலையும் நீங்க குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். எங்களுக்கு டென்ட் வேணாம் ப்ரோ, எங்களுக்கு ரூம் மாதிரி வேணும் அப்படின்னாலும் அந்த ரூம் இங்க இருக்கு. 1700 ரூபாயில இருந்து இருக்கு. ஃபுல் பேக்கேஜோடவே 1700 தான். இங்க முக்கியமான விஷயம், சாப்பாடு வந்து அன்லிமிட்டெட். சாப்பாடு வந்து சூப்பரா டேஸ்டாவும் இருக்கும், நிறைய குவான்டிட்டியும் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் நல்லா வந்து பெருசா இருக்கிறதுனால நீங்க ஜாலியா ஃபன் பண்ணி குளிக்கலாம். உள்ளேயே பேக்கேஜோட அந்த கேம்ப் ஃபயரா இருக்கட்டும், டிஜே மியூசிக்கா இருக்கட்டும், அப்புறம் பார்பிக்யூ சிக்கன் போட்டு கொடுக்குறாங்க. சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கு. வட்டவடாவை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு எங்கேயுமே டேஸ்டா இருக்காது. பட் இந்த ஸ்டேல சாப்பாடு சூப்பரா இருக்கு. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றேன். கீழே நம்பர் போடுறேன், புக் பண்ணணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புக்கிங்கை போட்டுக்கோங்க. சாப்பாடு இங்க நல்லா இருக்கும். உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கும். இங்க வந்து ஸ்விம்மிங் பூல் மட்டும் கிடையாது, இங்க நிறைய ஊஞ்சல்லாம் இருக்கும், நீங்க விளையாடலாம். உள்ளேயே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த பேஷன் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கும், சாப்பிடலாம். உள்ளேயே ஒரு குட்டையில பாத்தீங்கன்னா மீன்லாம் வளர்க்குறாங்க. இந்த மீனை வந்து நீங்க சாப்பிடலாம். இல்ல நீங்க ஃபுட் எதுவும் போடுறேன் அப்படின்னா ஃபுட்டு போடலாம். இல்ல தூண்டில் வச்சு பிடிச்சு அந்த மீனை நீங்க பொரிச்சும் சாப்பிடலாம். இங்க மட் ஹவுஸ் அப்புறமா டென்ட் ஸ்டே, இந்த 2 ஸ்டே தான் இருக்கு. ஃபுல்லாமே மட் ஹவுஸ்ன்றதுனால அந்த உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும், யூனிக்கா இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்க 15 பேர் 16 பேர் வந்து ஒரே ஃபேமிலியா இருக்கும். ஒரே ரூம்ல தங்கணும் அப்படின்னாலும் தங்கலாம். கப்பிள்ஸா வந்திருக்கோம், தனி ரூம் கொடுங்க அப்படின்னாலும் அதுக்கும் தனி ரூம் இருக்கு, தங்கலாம். பக்கத்திலேயே ட்ரெக் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள மலைவாழ் மக்கள் கிராமம் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஸ்டேல இருக்கு. புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.